கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பாலிட்டியில் ஒரு முக்கியமான டாபிக் அந்த வீடியோஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அல்லது நடுவண் அரசு. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா 5, சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிங்கன்னா 52லேருந்து 151 வரைக்கும் சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு இருக்குது. ஸோ இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு தலைமையகம் வந்து புதுடெல்லியில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக எல்லாமே ஜென்ரலான டீட்டெயில். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து மத்திய அரசு வந்து 3ஆக பிரிக்கலாம். அதாவது நடுவண் அரசு வந்து 3ஆக பிரிக்கலாம். எப்படின்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஓகேவா? இந்த நிர்வாகத்தில் யார் வரான்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஸோ அடுத்து சட்டமன்றத்தை வந்து நாடாளுமன்றம். ஓகேங்களா? இந்த நாடாளுமன்றத்தில் இரு பிரிவு இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா. இந்த லோக்சபா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புகிறவங்க, ராஜ்யசபா வந்து நியமன உறுப்பினர். ஸோ இது உங்களுக்கு தெரியும். இந்த லோக்சபாவில் தான் 543 எம்பி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரை வந்து நியமனம் பண்ணுவார். ராஜ்யசபாவில் வந்து 238 உறுப்பினர்கள் இந்தியா மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நீதித்துறை. ஓகேங்களா? நீதித்துறைன்றது இந்திய உச்சநீதிமன்றம், இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து பிரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து சட்டப்பிரிவுகள் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? சட்டப்பிரிவு 52லேருந்து 151 என்ன சொல்லுதுன்னா, மத்திய நிர்வாகம் 52லேருந்து 78 வரைக்கும் பேசக்கூடியது. பாராளுமன்றம் வந்து 79லேருந்து 122 வரைக்கும் பேசக்கூடியது. குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் வந்து 123. ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. குடியரசோட அவசர சட்டம் வந்து 123. நீதித்துறை வந்து 124லேருந்து 147 வரைக்கும் சொல்லக்கூடியது. தலைமை கணக்கு தணிக்கைத்துறை அதிகாரியை பற்றி வந்து சொல்லக்கூடியது வந்து 148 to 151. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றியான ஆர்டிக்கல். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. மத்திய நிர்வாகம், பார்லிமெண்ட்டு, குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம், நீதித்துறை, தலைமை கணக்கு தணிக்கைத்துறை அதிகாரி, இவங்க எல்லாத்தையுமே யாருக்கு என்னென்ன ஆர்டிக்கல்ன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம குறிப்பாக பார்க்கலாம். 52லேருந்து 62 வரைக்கும் பேசக்கூடியது இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி. நடுவண் அரசின் நிர்வாக தலைவர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நிர்வாக தலைவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர், இந்தியாவின் முதல் குடிமகன். ஓகேவா? இல்லைன்னா இந்திய தேசியத்தின் தலைவர் அப்படி சொல்லுவாங்க, முப்படைகளின் தளபதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டிக்கல் என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்தலாம். 52 என்ன சொல்லுதுன்னா இந்திய குடியரசுத் தலைவராக இருக்க வேண்டும், அதாவது இந்தியாவில் ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. 53 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் தான் ஒன்றிய நிர்வாக தலைவர் ஆவார். 54 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரின் தேர்தல். 55 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடத்தப்படும் முறை. 56 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது புதிய குடியரசுத் தலைவர் பதவியேற்கும் வரை. 57 என்ன சொல்லுதுன்னா ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம். 58 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருக்கான தகுதி. 59 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரின் நிபந்தனைகள். ஓகேங்களா? ஸோ 60 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம், இந்தியாவின் தலைமை நீதிபதி மற்றும் உச்சநீதிமன்ற அல்லது மூத்த நீதிபதி. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் பதவி பிரமாணம் வந்து பண்ணி வைப்பாங்க குடியரசுத் தலைவருக்கு. அடுத்து 61 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம். ஓகேவா? நாடாளுமன்றத்து மூலமாக கண்டன தீர்மானம் நிறைவேற்றி நம்ம வந்து பண்ணணும், பதவி நீக்கம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 62 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் இறந்தாலோ அல்லது பதவி நீக்கம் ராஜினாமா செய்தாலோ துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பேற்பார். 6 மாதங்களுக்குள் அடுத்த தேர்தல் வைக்கணும் சொல்லக்கூடியது வந்து 62. ஸோ இது முக்கியமானது. ஸோ எப்போயுமே ஒவ்வொரு பகுதியை படிக்கும் போதும் அதோட ஆர்டிக்கல் ஒன்று என்ன சொல்லுது. இப்போ 61 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கத்தை பற்றி சொல்லுது. இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இப்போ குடியரசுத் தலைவருக்கு படிக்கணும், பிரதமருக்கு படிக்கணும், அமைச்சரவைக்கு படிக்கணும், பார்லிமெண்ட் இது படிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா சிஎம்ஐ பற்றி படிக்கணும், அங்கே இருக்கிற ஆளுநரை பற்றி படிக்கணும், அங்கே இருக்கிற சட்டசபை அதை பற்றியும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிக்கல் நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கல் என்னென்ன சொல்லுதுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா எந்த ஆர்டிக்கல் கொடுத்தோன்னா கேட்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் இது வரைக்கும் நம்ம எக்ஸாமில் கேட்டிருப்பாங்களா லாஸ்ட் 5 வருஷம். ஸோ அந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து குடியரசுத் தலைவின் இல்லங்கள் வந்து 3 இருக்குது. எங்கே இருக்குன்னா புதுடெல்லி, ஹைதராபாத், சிம்லா. ஓகேங்களா? ஸோ எப்போ இருப்பாருன்றதை பார்த்துக்கோங்க. குளிர்காலத்தில் ஒரு பயணம், கோடை காலத்தில் ஒரு பயணம். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே இங்கே இருக்குது. அந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் எங்களோட டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதி என்னென்ன தகுதினா இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது
தாண்டி இருக்கணும். நடுவண் அரசு மாநில உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து ஊதியம் பெறும் பதவியில் வந்து இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றிருக்கணும். அவரின் பெயரை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் 50 பேர் முன்மொழியணும். மேலும் 50 பேர் வழிமொழிய வேண்டும். ஒவ்வொரு வேட்பாளரும் ரூ. 15,000 இந்திய ரிசர்வ் வங்கியில் வைப்பு தொகையாக வைக்க வேண்டும். எவ்வளோ வைக்கணும்? 15,000 வைக்கணும். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறவங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பாராளுமன்றம் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கக்கூடாது. ஒருவேளை பதவி வகித்தால் குடியரசுத் தலைவராக அவர் பதவியேற்கும் நாளில் அப்பதவி காலியானதாக கருதப்படும். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்தல். குடியரசுத் தலைவரோட தேர்தல் எப்படி நினைக்கணும்னா மறைமுக தேர்தல். ஓகே, இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகிறது. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதச்சாரா பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்வு. ஓகேங்களா? ஸோ எப்படி நடக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு எம்எல்ஏவினோட ஓட்டு மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகை பை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. ஓகேங்களா? ஸோ இது கேட்கலாம், இந்த ஃபார்முலா கேட்கலாம். எம்எல்ஏக்கு எத்தனை ஓட்டு மதிப்பு, எம்பிக்கு எத்தனை ஓட்டு மதிப்புன்றது இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேட்கலாம். ஓகேவா? இதை கொடுத்து இது வந்து எம்எல்ஏவா எம்பியான்னு கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வாக்காளர் குழுமம். ஓகேவா? வாக்காளர் குழுமத்தை பார்க்கலாம். மாநிலங்களவை மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகேவா? ஊதியம் பாராளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்படும் பதவியேற்பு உறுதிமொழி. அதாவது ஊதியம் வந்து பார்லிமெண்ட்டு தான் நிர்ணயம் பண்ணும். பதவியேற்பு உறுதிமொழி வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். ஓகேவா? ஸோ இது தெரியும். ஸோ தேர்தலில் வந்து எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு அறிவிப்பாங்கன்னா தேர்தலில் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை, தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளர்கள் எண்ணிக்கை +1. ஓகேங்களா? ஸோ 50% அதிகமான வாக்குகள் பெற வேண்டும் சொல்லி நிபந்தனை இருக்குது. அடுத்து குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரங்கள். விதி 77 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் பெயரால் பிரதம அமைச்சர் மற்ற அமைச்சர்கள் வந்து நியமனம் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ பிரதமரோட ஆலோசனைப்படி தான் ஒவ்வொரு துறைகள் வந்து ஒவ்வொரு அமைச்சருக்கு வந்து ஒதுக்க முடியும். ஓகேங்களா? குடியரசுத் தலைவரால் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியும். ஸோ குடியரசுத் தலைவர் வந்து யார் நியமனம் பண்ணுறாருன்னா மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு யூபிஎஸ்சி. ஓகேங்களா? நடுவண் அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள், உயர் ஆணையர்கள் பதவி இருக்கும்போது அனைத்து குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்தும் விலக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள். கூட்டத்திற்கு அழைப்பு. குடியரசுத் தலைவர் தலைமை சபாநாயகர். ஓகேவா? ஸோ வருஷம் நடக்கக்கூடிய கூட்டத்தொடரில் இவர் போய் தலைமையேற்று அதை நடத்துவார். குடியரசுத் தலைவர் உரை. நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரில் உரை, பொது தேர்தலுக்கு பின் மற்றும் அழைப்பு விடுக்கிறார். ஓகேவா? ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தில் உரையாற்றுவார். இதே தான் அங்கே ஆளுநருக்கு பொருந்தும். ஓகேவா? ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் குறைந்தது. மசோதா அதிகாரம். ஒப்புதல் அளிக்கலாம், திருப்பி அளிக்கலாம், நிலுவையில் வைக்கலாம். ஓகேவா? ஒரு முறை மட்டுமே. முக்கியமானது ஒரு முறை மட்டுமே. மீண்டும் அந்த பில்லு வந்துச்சுன்னா ஒப்புதல் கொடுத்தே ஆனும். ஓகேவா? ஒரு சட்டம் மசோதா நிலுவையில் இருந்தால் அது குறித்து செய்தி அனுப்பலாம். ஓகேவா? நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் கூட்டி அதுக்கான செய்தி அனுப்பலாம். அடுத்து இவரின் ஒப்புதலுக்கு பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நிதி மசோதா வந்து திருப்பி அனுப்ப முடியாது. ஆனால் மித்த எல்லா மசோதா திருப்பி அனுப்பலாம். ஆனால் நிதி மசோதா வந்து திருப்பி அனுப்ப முடியாது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யவும் முடியாது. ஓகேவா? 2 அவைகளையும் கூட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வரலாம். மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதை கலைக்கும் அதிகாரம் உண்டு. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்த 2 நபர்கள் மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாத நேரத்தில் நியமனம். நிதி அதிகாரம். ஓகேங்களா? இப்போ சட்டமன்ற அதிகாரம் பார்த்தோம். அடுத்து வந்து நிதி அதிகாரம், பட்ஜெட். ஓகேங்களா? மத்திய ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை இவரிடம் அனுமதி பெற்ற பின்னரே மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். ஓகேவா? ஸோ அடுத்து இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது. எதிர்பாராத செலவுகளை மேற்கொள்ளும் அதிகாரம். ஓகேங்களா? அடுத்து நீதி அதிகாரம். ஓகேவா? விதி 143 உச்சநீதிமன்ற ஆலோசனையை கேட்கலாம். இது வந்து கொஸ்டினாகவே வந்திருக்கு. ஓகேவா?
கொஸ்டினாகவே வந்திருக்கு. அடுத்து விதி 72 மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். மரண தண்டனை வந்து ஆயுள தண்டனையாக மாற்றுற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, ஆளுநர் கிடையாது. அடுத்து இராணுவ அதிகாரங்கள். விதி 53(2) பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி இதன்படி இராணுவத்தை வழிநடத்துகிறார். ராஜேந்திர அதிகாரங்கள். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்கள் நியமனம் மற்றும் வரவேற்பு அனைத்து உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் இது எல்லாமே பண்ணுறாரு. அடுத்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள் 6 மாதங்கள் வரை நீட்டிக்கலாம். ஓகேவா, எத்தனை மாதம் வரைக்கும் நீட்டிக்கலாம்? 6 மாதங்கள் வரை நீட்டிக்கலாம். 352 என்ன சொல்லுன்னா தேசிய நெருக்கடி, 356 வந்து மாநில நெருக்கடி, மாநில அரசை கலைக்கும் அதிகாரம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து கேரளா பஞ்சாப் மாநிலங்களில் 9 முறை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிருக்கு. 360 வந்து நிதி நெருக்கடி. ஓகேவா, குடியரசுத் தலைவரோட நீக்கம். குடியரசுத் தலைவர் வந்து எப்படி நீக்கம் பண்ணலாம்? எந்த அவையிலும் கொண்டு வரலாம். பதவி நீக்க தீர்மானம். நாடாளுமன்றத்தால் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம். பணி துறப்பு கடிதம் துணை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கணும். ராஜினாமா கடிதத்தை இவர் யாருக்கிட்ட கொடுப்பாருன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கொடுக்கணும். ஸோ அடுத்து வந்து விதி 61 அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 14 டேஸ்க்கு முன்பே அறிவிப்பு வந்து அவர்கிட்ட கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 ஒரு பங்கு இருக்கணும். 2 அவைகளிலும் வருகை தந்தவங்க 4 ஒரு பங்கு இருக்கணும். மற்றொரு அவைக்கும் ஆதரவு, அதாவது 3/2 பங்கு அந்த இதில் இருக்கணும். பதவி காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒரு பதவியேற்கும் வரை பதவியில் தொடரலாம். ஓகேவா, குடியரசுத் தலைவர் வந்து பதவி முடிஞ்சாலும் அடுத்த குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கிற வரைக்கும் அவர் வந்து அந்த பதவியில் தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து குடியரசுத் தலைவரோட பட்டியல். ஓகேங்களா, குடியரசுத் தலைவரோட பட்டியல். ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க கேட்டிங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அவர் எந்த ஊர்னா பீகார். 1950 62 வரைக்கும் இருந்தார். தொடர்ந்து 2 முறை இருந்தார். அடுத்து எஸ் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு 1962 to 1967. அடுத்து ஜாகீர் உசைன் ஆந்திரா. ஓகேவா, பதவியில் இருக்கும்போது காலமானார். முதல் இஸ்லாமிய குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாகீர் உசைன். எப்போனா 67 to 69. அடுத்து வி கிரி ஒடிசா. ஓகேவா, 1969 1974. பக்ருதீன் அலி முகமது 1977 1974 77 வரைக்கும் இருந்தார். பதவியில் இருக்கும்போது காலமானார். ஓகேவா, 2 பேரும் பதவியில் இருக்கும்போது காலமாயிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 2 பேருமே பதவியில் இருக்கும்போது காலமாயிருக்காங்க. 2 பேர்த்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்து நீலம் சஞ்சீவி ரெட்டி 1977 82 வரைக்கும். ஓகேங்களா, 25/7/1982 இந்த நாளில் தான் பதவியேற்பு. ஓகேவா, இவர் எந்த ஊர்னா ஆந்திரா, போட்டியின்றி தேர்வு. ஓகேவா, ஜெயில் சிங் பஞ்சாப். ஓகேவா, 1982 1987 முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர். இது முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர், முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர், பழங்குடியின குடியரசுத் தலைவர், தாழ்த்தப்பட்ட குடியரசுத் தலைவர், இவங்க எல்லாமே யார் நேமு எப்போ இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து வெங்கட்ராமன் தமிழ்நாடு 1987 1992 2வது தமிழ்நாடு குடியரசுத் தலைவர். சங்கர் தயாள் சர்மா மத்திய பிரதேசம் 1992 97. அடுத்து KR நாராயணன் கேரளா 1997 2002 முதல் தலித் குடியரசுத் தலைவர். ஸோ ஓகேவா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்து அப்துல் கலாம் தமிழ்நாடு 2002 2007 வரைக்கும். ஓகேவா, அடுத்து பிரதாப் தேவி சிங் பாட்டீல். ஓகேவா, இவர் வந்து மகாராஷ்டிரா 2007 to 2012 இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க, பெண் குடியரசுத் தலைவர் தான் முக்கியம். ஓகேங்களா, அடுத்து பிரணாப் முகர்ஜி 2012 2017 மேற்கு வங்காளம். அடுத்து ராம்நாத் கோவிந்த் 2017 to 2022 வரைக்கும் 2வது தலித் குடியரசுத் தலைவர். இவர் உத்தரப்பிரதேசம். அடுத்து இப்போ 15வது குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டால் திரௌபதி முர்மு 2022 இப்போ வரைக்கும் கரண்ட்டில் இந்த டேட் வரைக்கும் இருக்காங்க. 3வது தலித் குடியரசுத் தலைவர், 2வது பெண் குடியரசுத் தலைவர். ஓகேவா, இவங்க வந்து பழங்குடியின குடியரசுத் தலைவரில் வருவாங்க. ஓகேவா, ஸோ அதை கொஞ்சம் மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்கக்கூடிய கிளாஸஸ் அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா குடியரசுத் தலைவரோட ஆர்டிகல் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நெருக்கடி நிலை அதிகாரங்கள். ஓகே, இது பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீதி அதிகாரங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜென்ரலாக மட்டும் குடியரசுத் தலைவரை வந்து பற்றி பார்த்துக்கிட்டால் போதும். ஓகேவா, ஸோ நான் டெலகிராமோட லிங்க் அனுப்புகிறேன். ஸோ டெலகிராம் லிங்க் வந்து நிறைய பேர்த்துக்கு ஜாயின்ட் ஆக மாட்டேன்னு சொல்கிறீங்க. நான் அது என்னன்னு செக் பண்ணிட்டு பயோவில் கூட முடிஞ்ச வரை நான் கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா, ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.